الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده وصدق وعده ونصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال نبينا صلى الله عليه وسلم إذا قدمت على أهلك فالكيس الكيس أو كما قال عليه الصلاة والتسليم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிவந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இறைநேசர்கள் மற்றும் இந்த புனிதமான பரக்கத் பொருந்திய ஈதுல் பெருநாள் தொழுகைக்காக அல்லாஹுவினுடைய இறையல்லத்தில் கூடியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு அழகான மார்க்கத்தை தந்திருக்கிறான், அற்புதமான மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான். தனித்துவம் வாய்ந்த ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடையாக தந்திருக்கிறான். இஸ்லாத்தினுடைய தனித்தன்மைகளில் ஒன்று, இஸ்லாம் எல்லா மக்களுக்கும் நலவை நாட வேண்டும் என்று சொல்லுகிறது. மனிதர்களுடைய உணர்வுகள், மனிதர்களுடைய இயற்கை குணங்கள், இயற்கை பண்புகள் இவையெல்லாம் அனுசரித்து கருத்தில் கொண்டுதான் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு சட்டங்களும் இயற்றப்பட்டிருப்பதை அதனுடைய தனிச்சிறப்புகளில் ஒன்றாக நாம் சொல்ல முடியும். மனிதர்களுக்கு எந்த நிலையில் எது தேவை என்பதை உணர்ந்து அவர்களுடைய எமோஷனல், அவர்களுடைய ஃபீலிங்ஸ்,
இதையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த வழிகாட்டுதலை, கருத்துக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு முதலாளிக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள்? தன் முதலாளி தன்னிடத்தில் தகுந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும், நியாயமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும், நியாயமான சம்பளங்களை தர வேண்டும், வேலை பளுவை தன்னுடைய தலையின் மீது சுமத்தி விடக்கூடாது என்றெல்லாம் எதிர்பார்ப்பன் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக சொன்னார்கள், உஅத்துல் அஜீர அஜ்ரஹு கபுல ஐ யஜுஃப இர்குஹு. தொழிலாளிக்கு அவனுடைய வேர்வை காயறதுக்கு முன்னால நீங்கள் ஊதியத்தை வழங்கிவிடுங்கள் என்று சொன்னார்கள். உங்களுக்கு கீழே தொழில் செய்யக்கூடியவனுக்கு உணவு வழங்குவதும் ஆடை வழங்குவதும் உங்கள் மீது அது கடமையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அவனுடைய சக்திக்கு மீறி சுமைகளை அவனுடைய தலையில் சுமத்தாதீர்கள் என்று நமக்கு உணர்த்தினார்கள். ஒரு தொழிலாளி என்ன நினைப்பானோ அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் நின்று பேசுகிறார்கள். ஒரு முதலாளி என்ன எதிர்பார்ப்பான்? தன்னுடைய தொழிலாளி தன்னிடத்தில் விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு அவன் துணை புரிய வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்ப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹுவினுடைய கடமைகளையும் தன்னுடைய எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக செய்கிறாரோ அவருக்கு 2 கூலி என்று சொன்னார்கள். முதலாளிக்கு தேவையான கருத்துக்களை அவனுடைய இடத்தில் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பேசுகிறார்கள். நாட்டில இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன நினைப்பார்கள்? ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நியாயமாக இருக்க வேண்டும், அநீதக்காரனாக இருந்துவிடக் கூடாது என்று எதிர்பார்ப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய அரிசுக்கு கீழே 7 நபர்கள் இருப்பார்கள், அதிலே ஒருவர் இமாமுன் ஆதிலுன், நீதமாக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் என்று சொன்னார்கள். ஆட்சியாளர் நீதமாக இருக்க வேண்டும், ஏன்னா மக்கள் அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு ஆட்சியாளர் என்ன எதிர்பார்ப்பாரு? தனக்கு கீழ் உள்ளவர்கள் தனக்கு கட்டுப்பட வேண்டும், தான் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சியாளர் விரும்புவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு கருப்பினத்தை சார்ந்த நீக்ரோ அடிமை உங்களுக்கு அரசனாக வந்தாலும் ஆட்சியாளனாக வந்தாலும் அவனுக்கு கட்டுப்படுவது உங்கள் மீது கடமை என்று சொன்னார்கள். ஆட்சியாளர்களின் உணர்வு அறிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். ஒரு பெண் என்ன எதிர்பார்ப்பாள்? ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் 7 நாட்கள் அவளுக்கு அதாவது பீரியட் டைம் வருகிறது. அந்த நேரத்தில் அவனுடைய உள்ளமும் சோர்வாக இருக்கும், அவனுடைய உடலும் சோர்வாக இருக்கும், பலவீனப்பட்டு நிற்பாள். இயல்பாக மற்ற காரியங்களை அவளால் செய்ய முடியாது. ஷரியத் சொல்லுகிறது, நீ தொழ தேவையில்லை, தொழக்கூடாது, நீ நோன்பு வைக்க தேவையில்லை, நோன்பு வைக்க கூடாது. அவளுடைய உணர்வுகளை புரிந்து சட்டம் சொல்லும். ஒவ்வொரு மனிதர்களும் எந்த நேரத்தில் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை கரெக்டா அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிந்து அதற்கு தகுந்த சட்டங்கள் இஸ்லாத்துல இருப்பதை நாம் உணர முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நேரத்தில் இவர் என்ன எதிர்பார்ப்பாரு, இவருடைய உள்ளத்துல என்ன ஓட்டம் ஓடுகிறது என்பதை உள்வாங்கி கொண்டு அதற்கு தகுந்த வழிகாட்டுதலை கொடுப்பாங்க. வெளியூர்ல இருந்து சில பேர் பெருமானாரை சந்திக்க வந்தாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்சு மார்க்கத்தை கத்துக்கணும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்களை வழங்கி கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு வந்திருக்கிறார்கள். வந்த அத்தனை பேரும் 20 to 30 வயசுக்குள்ள இளம் வாலிபர்கள் வந்தாங்க. பெருமானாரை சந்திச்சாங்க. மதீனாவுல 20 நாட்கள் உட்கார்ந்தாங்க. 20 நாட்கள் கழிஞ்ச உடனே அந்த வாலிபர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இர்ஜிஉ இலா அஹ்லிக்கும், நீங்க வீட்டுக்கு போங்க, உங்க சொந்த ஊருக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் யார சொல்லலாம் அப்படி சொல்லுகிறீர்கள்? தீனை கற்றுக்கொள்வதற்கு தானே வந்திருக்கிறோம், திடீர்னு வீட்டுக்கு போக சொல்றீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியுது, உங்களுடைய உணர்வுகள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் படித்து கொண்டேன். ஏனென்றால் நீங்கள் இளம் வாலிபர்கள், புதுசா கல்யாணமானவங்க, பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க, மனைவியை விட்டுட்டு வந்து அந்த பிரிவுல உட்கார்ந்து இருக்கிறீங்க, எவ்வளவு நாள் இங்கேயே உட்கார்ந்து இருப்பீங்க, உங்கள் மனைவியும் உங்களை தேடி கொண்டிருப்பார்கள். எனவே நீங்கள் தீனை கற்றுக்கொண்டது போதும், நான் சொன்னதுபடி எங்களிடத்துல இந்த 20 நாட்கள் என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை அப்படியே நீங்க போய் அமல் செய்யுங்க, உங்க குடும்பத்தார் இடத்துல நீங்க போய் சேருங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபர்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. மனைவியினுடைய உணர்வு என்ன பேசுகிறது, ஒரு கணவனுடைய உணர்வு என்ன பேசுகிறது என்பதை அந்த இடத்துல நின்று யோசிப்பாங்க. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் ஒட்டகத்திலே போய் கொண்டிருந்தேன்,
ஒரு போர்க்களம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு திரும்பி மதீனாவுக்கு திரும்பி போயிட்டு இருக்கிறோம். பின்னால இருந்து யாரோ குத்துற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஒட்டகத்தை யாரோ பின்னாடி இருந்து குத்துறாங்க. குத்துன உடனே என் ஒட்டகம் வந்து ரொம்ப வேகமா போகுது. அது வரைக்கும் அப்படியே தள்ளாடிக்கிட்டே போச்சு. யாரோ குத்துற மாதிரி தெரிஞ்சு குத்துன உடனே என் ஒட்டகம் வந்து அப்படியே வேகமா நடக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பின்னால வந்துட்டு இருக்கிறாங்க. நான் வேகமா போற அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்கிறேன். என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, ஜாபீர் என்ன இவ்வளவு அவசரம், வண்டி வேகமா போகுது, என்ன விஷயம் அப்படின்ட்டு இயல்பா கேட்கிறாங்க. அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் இன்னி ஹதீசு அஹ்திம் பில் உர்ஸ், நான் புதுசா கல்யாணமானவன், பொண்டாட்டி பார்த்துட்டு இருப்பா, அவளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குதா இல்லையா, உணர்வு இருக்குதா இல்லையா, அதனால என் பொண்டாட்டி முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகமா போயிட்டு இருக்கிறேன். நீண்ட நாட்கள் போர்க்களத்துல வெளியூர்ல இருந்திருக்கிறாரு, ஊருக்கு புறப்பட்டு போறாரு. வெளியூர்ல வேலை செய்யக்கூடியங்க ஊருக்கு போற அன்னைக்கு ஃப்ரெஷ் ஆயிருவாங்க, எந்த நோய் இருந்தாலும் சரியாயிரும், காசுல இருந்தா காணாம போயிடும், உடம்பு சரியில்லைன்னா ஆபீஸ்ல லீவு கேட்பாங்க. ஆனா லீவு கிடைச்சவன எல்லா நோயும் காணாம போயிடும். ஏன்னா பொண்டாட்டி முகத்தை பார்க்க போறோம், பிள்ளைங்களை பார்க்க போறோம், பெத்தவங்களை பார்க்க போறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு மேலிட்டால் நோய்கள் கூட சரியாயிருது. அவர் சொன்னாரு, என் பொண்டாட்டி பாக்குறதுக்காக நான் வேகமா போயிட்டு இருக்கிறேன், புதுசா கல்யாணமானவனாச்சு இல்ல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்படியா கல்யாணம் ஆச்சா, எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க, கன்னி பொண்ணையா விதவை பொண்ணையா அப்படின்னு கேட்டாங்க. விதவை பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னி பொண்ணை நிக்கா பண்ணிருக்கலாம்ல, உங்களுக்கு சின்ன வயசு தானே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் பதிலாம் சொன்னாரு. எல்லாம் முடிச்ச பிறகு கடைசி சொன்னாங்க, நீங்க வேகமா போறதெல்லாம் கரெக்ட் தான், மதீனாவுக்கு நீங்க என்ட்ரு ஆயிட்டீங்க அப்படின்னா உடனே வீட்டுக்கு போயிடாதீங்க. மதீனாவுக்குள்ள போயிட்டீங்க, மதீனா வந்துருச்சு, மஸ்ஜித் நபவி வந்துருச்சுன்னா உடனே வீட்டுக்கு போவாதீங்க, பொண்டாடியை பார்க்கணும் பிள்ளைகளை போவாதீங்க, கொஞ்ச நேரம் பள்ளிவாசல உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்துட்டீங்கிற செய்தி மனைவிக்கு தெரியட்டும். ஏன் தெரியுமா, அவர்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா, தேவையில்லாத ரோமங்களை அவங்க எடுக்கணுமா இல்லையா, கணவன் இந்த கோலத்தில் பார்த்து விடக் கூடாது என்று எந்த நிலையை வெறுப்பார்களோ அந்த நிலையில நீங்க அவங்கள பாத்திரக்கூடாது. கணவன் வெளியூர்ல போயிருந்தா கொஞ்சம் மனைவி இயல்பா இருப்பாங்க, வீட்டுல வந்து சாதாரண உடை உடுத்திட்டு இருப்பாங்க. கணவன் இருக்கிற நேரத்துல அப்படி இருக்க மாட்டாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, நகைகள் போட்டிருப்பாங்க, தன்னை அலங்கரிச்சு கொண்டிருப்பாங்க. நீங்க திடுதுப்புன்னு கதவை தட்டிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா எந்த நிலையில் உங்கள் மனைவியை நீங்கள் பார்க்க கூடாது என்று நீங்களும் அவர்களும் நினைப்பீர்களோ அந்த நிலையில நீங்க பார்க்க வேண்டிய நிலை வந்துடும். இது நமக்கான ஒரு சிறந்த வழிகாட்டல். வீட்டுக்கு போற சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிலாம் போய் வீட்டுல கதவை தட்டக்கூடாது, வீட்டுக்கு வர்றேன் தகவல் சொல்லிட்டு போகணும். மனைவிக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டியதுதான், பல மற்ற விஷயத்துல கொடுக்கணும். வெளியூர்ல இருந்து வரக்கூடிய செல்லக்கூடிய நபர்கள் நான் சர்ப்ரைஸ் பண்ண போறேன், இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லலாம் திடுதுப்புன்னு போய் இரவு நேரத்துல கதவை தட்ட கூடாது, அது நாகரிகம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திடுதுப்புன்னு உள்ள நுழையாத, மதீனாவுக்குள்ள கொஞ்ச நேரம் இரு, நீ வந்துட்டாங்கிற செய்தியை உன் மனைவி தெரியட்டும், உனக்காக அவள் தன்னை தயார்படுத்திக் கொள்ளட்டும், அது உங்களுக்குள் ஒரு அன்னோனியத்தை ஏற்படுத்தும், மனக்கசப்பு ஏற்படாமல் தடுக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுதான் ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம். இதா கதிம்த அலா அஹ்லிக், உன் வீட்டுக்கு நீ போன அப்படின்னா ஃபல் கைசல் கைஸ், விவரமா நடந்துக்கோ, புத்திசாலித்தனமா நடந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, வெளியூர் போயிட்டு வந்திருக்கிற, 20 நாள் 30 நாள் தள்ளி வந்திருக்கிற, தள்ளி படுக்காத, மனைவியோடு இரு, மனைவியோட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள். 30 நாட்கள் 40 நாட்களாக கணவனை பிரிந்த அந்த சோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இன்பத்தை தர வேண்டும், மனைவியோடு சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஜாடமாடையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புது மாப்பிள்ளைக்கு கத்துக் கொடுத்தாங்க. எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை முறையை, ஒவ்வொருத்தரும் என்ன உணர்வு அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த இடத்துல நின்று பேசுறாங்க பாருங்க. அந்த மனைவிக்கு அந்த நேரத்துல என்ன உணர்வு இருக்கும், அந்த கணவன் அந்த நேரத்துல என்ன ஃபீலிங்ஸோடு இருப்பான், அதை கற்றுக் கொடுக்கிறார்கள் பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த இடத்துல இறங்கி நின்று சொல்லிக் கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றினாவே போதும், வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நமக்கு வந்துவிடும். நோன்பினுடைய காலத்தை முடித்துவிட்டு பெருநாளுடைய தினத்தில் அமர்ந்திருக்கிறோம். நோன்பு நமக்கு எதை கற்றுத் தருகிறது, நோன்புனா என்ன, 14 மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறோம், 14 மணி நேரம் தண்ணி கூட குடிக்காம இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, நீ சாப்பிடாம இருக்கிறது எதுக்கு, குடிக்காம இருக்கிறது எதுக்கு, எனக்காக மட்டுமல்ல, நீ பசின்னா என்னன்னு உனக்கு தெரியணும், பசியினுடைய வழி என்னன்னு உனக்கு தெரியணும். ஏழைகள் உணவில்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவன் என்ன கஷ்டப்படுறான், அவனுடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது, என்ன உணர்வெல்லாம் ஓடும், என்ன வழி எல்லாம் அவன் அவஸ்தைகள்லாம் அனுபவிக்கிறான், நீ தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு
நாளைக்கு அவனுக்கு நீ உதவ வேண்டும். எனக்கு பசி இருந்த மாதிரி தானே அவனுக்கு பசி இருக்கும், எனக்கு கஷ்டம் இருந்த மாதிரி தானே அவனுக்கும் கஷ்டம் இருக்கும், நான் தாகிச்ச மாதிரி தானே அவனும் தாகிச்சிருப்பான், நாம அவனுக்கு உதவி செய்யாம இருக்கலாமா அப்படிங்கிற உணர்வு மேலிட்டால் நீ ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பதற்குத்தான் நோன்பு அல்லாஹ் கடமையாக்கினான். நோன்பு மட்டும் நமக்கு கடமையாக்கப்படலன்னு வச்சுக்கோங்களேன், பசினாவே நமக்கு என்னன்னு தெரியாது. 3 நேரம் வயிறு புடைக்க சாப்பிடுறோம், காலையில ஒரு டீ குடிக்கிறோம், 11 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம், மறுபடியும் 4 மணிக்கு ஒரு மினி டிஃபன் சாப்பிடுறோம், மறு பிறகு ஒரு டீ குடிக்கிறோம், வெயில் காலமா இருந்தா இடையில ஜூஸ் வேற ஓடிட்டு இருக்குது, நைட்டு படுக்கும்போது பாலை குடிச்சிட்டு படுக்கிறோம். எங்க பசி வரும்? பசியனுடைய உணர்வே இல்லாத அளவிற்கு நாம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பசியை நீ உணரு, வைத்த காலியா போடு. உன் பக்கத்து வீட்டுக்காரன் ஏழையாக இருக்கிறான், அவன் என்ன வலியோடு படுத்திருக்கிறான், அவன் வலி என்ன நீ உணரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அந்த நோன்பு நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏழைகள் உன்னால் பசியாற வேண்டும், ஏழைகளுடைய உணர்வுகளை நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நோம்பால கடமையாக்கி இருக்கிறான். பசின்னா என்னன்னு விளங்குனவங்க தான் உதவி செய்வாங்க, எல்லாராலும் உதவி செய்ய முடியாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு ஒரு நாள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க 1,00,000 திர்ஹம் அனுப்பி வச்சாங்க. 1,00,000 திர்ஹம் கொடுத்து விட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட அவங்க கையில வந்து காலையில அந்த 1,00,000 திர்ஹம் வந்து சேருது. 1,00,000 தீனார் வந்து இருக்குது, மாலைக்குள்ள காலி பண்ணிட்டாங்க. மாலைக்குள்ள காலி பண்ணிட்டாங்க. ட்ரெஸ் எடுத்து நகை எடுத்து அப்படி காலி பண்ணல, ஊர்ல இருக்கக்கூடிய ஏழைகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. எல்லாம் கொடுத்த பிறகு அவங்களுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய பணிப்பெண் சொன்னாலா, ஆயிஷா அம்மையார் அவர்களே, எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களே, இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நோம்பு திறக்க நம்ம வீட்டுல ஒண்ணுமே இல்லையே, ஒரு ரியால் கொடுத்து ஒரு கறி வாங்கியிருக்கலாமே, உணவு வாங்கியிருக்கலாமே, எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களே, உங்களுக்கு எடுக்கக்கூடாதுன்னா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்களுக்கே உணர்வு வருதான், ஆஹா இன்னைக்கு நோம்போ இஃப்தாருக்கு ஒண்ணுமே இல்லையோ அப்படின்னு தோணுதான். எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தா, எதையும் வச்சுக்கணும்னு நினைக்கல. ஏன்னா ஒரு காலத்தில் ஆயிஷா அம்மையார் அவர்கள் பசியோடு வாழ்ந்திருக்கிறார்கள். 1 மாசம் வீட்டுல அடுப்பெரியாம இருந்திருக்குது, வரலாறு படிச்சிருக்குமா இல்லையா? பசின்னா என்னன்னு உணர்ந்ததுனால ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்தது. அந்த உணர்வு தான் நோன்பு நமக்கு கொடுக்கிறது. எனவே மனிதர்களுடைய உணர்வுகள் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன் என்ன என்பதை புரிந்து கொண்டு அவங்க இடத்துல நின்று யோசிக்கணும். அவங்க அந்த நேரத்தில் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த பெருநாள் நமக்கு கற்றுத்தருகிறது, நோன்பு கற்றுத்தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் தஆலா அத்தகைய நல்லதொரு தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. எல்லோருடைய உணர்வுகளையும் புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்